இலந்த பழம். நாங்க சின்ன வயசுல காட்டுக்குள்ள விறகு வெட்ட போம்போது, இந்த இலந்த பழத்த பார்த்த உடனே ஓடி போய் இத பறிக்க ஆரம்பிச்சுருவோம். விறகு வெட்ட வந்த வேலைய விட்டுட்டு, இலந்த பழம் ஃபுல்லா சேகரிச்சு, விறகே வெட்டாம வீட்டுக்கு போய் அடி வாங்குன கதைலாம் வேற கத. இலந்த பழத்த பார்த்தோனே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அதான் கொஞ்சோண்டு பறிச்சுக்கலான்னு பறிச்சுட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சங்குப்பூ. இந்த சங்குப்பூல டீ போட்டு குடிக்கலாம். அப்படி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, இதுல நெறைய மருத்துவ குணம் இருக்கு. அதனால அதையும் கொஞ்சம் பறிக்கலான்னு பறிச்சுட்டேன். மலையடி வாரத்துல இப்படி விவசாயம் பண்ணி, அதுல சந்தோஷமா இருக்கிறது எவ்வளோ ஜாலியா இருக்கும்ல? இந்த மாரி கிராமத்து பக்கம் மலையடி வாரத்துல ஒரு இடத்த வாங்கி, அதுல விவசாயம் பண்ணி, ஃபேமிலியோட செட்டில் ஆகணும். எப்படி இருக்கும்? நெனச்சு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? பண்ணணும். இப்ப நம்ம சேகரிச்ச சங்கு பூவையும், இலந்த பழத்தையும் 2ஆ பிரிச்சு, அத வந்து தனித்தனியா பேக் பண்ணியாச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, சங்கு பூவ சேகரிக்கும்போது அதோட விதைகளும் கிடைச்சது. இத நம்ம சென்னையில பயிரிட போறோம். பாய்.